ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நாளை நிறைந்த வியாழக்கிழமை பௌர்ணமி திதி வருகின்றது. குரு பகவானுக்கும் குபேர பகவானுக்கும் உரிய வியாழக்கிழமை பௌர்ணமி திதி வருவதால் மிகவும் விசேஷமானதாகும். மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி திதி மிகவும் விசேஷமானதாகும். திதி நேரம் காலை 11:40க்கு தொடங்கி நாளைய மறுநாள் வெள்ளிக்கிழமை 12:40 வரை உள்ளது. இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி அதீத பலனை தரக்கூடியது. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நாம் குலதெய்வ வழிபாடு செய்யலாம், சத்யநாராயண பூஜை செய்யலாம், அல்லது மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம். அவரவர் வீட்டின் வழக்கப்படி நாம் செய்து கொள்ளலாம். குலதெய்வ கோவில் அருகில் இருந்தால் நாம் செல்லலாம். எல்லோருக்கும் குலதெய்வ கோவில் பக்கத்தில் இருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் வீட்டிலே வழிபாடு செய்து கொள்ளலாம். குலதெய்வ கோவிலுக்கு செல்லணுமே ஆனால் நாம் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை என்றால் சக்கரை பொங்கல் செய்து வீட்டிலே நாம் வழிபாடு செய்து கொள்ளலாம். அதே மாதிரி நிலைவாசல் படியை சுத்தம் செய்துவிட்டு 2 பக்கமும் நாம் மஞ்சள் போட்டுட்டு 2 அகல் தீபம் ஏற்ற வேண்டும். செம்பருத்தி இலைக்கு பணம் ஈர்க்கும் சக்தி உள்ளது. 2 செம்பருத்தி இலையை எடுத்து நன்றாக கழுவிட்டு அதில் மஞ்சள் போட்டுட்டு பிறகு அந்த 2 செம்பருத்தி இலையில் தான் நாம் 2 அகல் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். பிறகு நாம் உருளி இருந்தால் உருளி எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நாம் கண்ணாடி டம்ளரில் கொஞ்சம் வாசனை திரவியங்களை போட்டுட்டு அதன் பிறகு அதில் மலர்களை தூவி அதை அங்கு நாம் வைத்து விட வேண்டும். இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக நிச்சயமாக நம் கவலைகள் கஷ்டங்கள் நம்மை விட்டு விலகிவிடும். லக்ஷ்மி கடாட்சம் நம் வீட்டில் நிறைந்து காணப்படும். அதே மாதிரி பண கஷ்டங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு விலகி வாரம் ஒரு முறையாவது நல்ல தண்ணீரில் நாம் இந்த நிலைவாசல் படியை நன்றாக துடைத்து விட்டு மஞ்சள் குங்குமம் விட்டு ஒரு சிறிய கோலமாவது போட்டு 2 அகல் தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டமே ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக அதீத பலனை நாம் பெறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் செய்யலனா கூட இப்போ செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக நம் வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் பெறலாம். அதே மாதிரி பூஜை அறையிலையும் விளக்கேற்றி விட்டு வழிபடலாம். பூஜை அறையில் எப்படி நீங்கள் காமாட்சி விளக்கு ஏற்றுவீங்க, அது கூட 2 விளக்கு ஏற்றுங்க. குத்து விளக்கு ஏற்றலாம், ஆத்ம விளக்கு ஏற்றலாம், அல்லது அகல் தீபம் கூட நாம் ஏற்றி வைக்கலாம். 5 விளக்கு இல்லைன்னா நாம் 3 விளக்கில் தீபம் ஏற்றி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வழிபாட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் காணலாம். இந்த குபேர பௌர்ணமியை நாம் வழிபட்டு அதீத பலனை பெறலாம். எல்லா நன்மைகளையும் நாம் அடையலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.